எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? உண்மையிலே உங்களை இந்த நாளில் சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி. முன்னாடிலாம் எல்லாரும் ஃபாதரை பார்த்தா சாமி சர்வேஸ்வரனுக்கு தோத்துறோம் அப்படின்னு சொல்லுவோம். சாமி உங்களை பார்க்கின்ற போது எங்களுக்கு கடவுளை புகழனும் போல இருக்கு அப்படின்ட்டு. அது முன்னாடி. இப்போ ஹாய் ஃபாதர், ஹலோ ஃபாதர், நல்லா இருக்கீங்களா, ஹவாரி ஃபாதர் அப்படின்ட்டு நம்முடைய விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்துகின்ற தன்மை மாறி இருக்கின்றது. முன்னாடி எல்லாரும் பாட்டி வீட்டில் பிறந்தோம், அதனால் அடிக்கடி பாட்டி வீட்டுக்கு போனோம். இப்போ எல்லாரும் எங்கே பிறக்கோம்? ஆஸ்பத்திரியில் பிறக்கோம், அதனால் அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். நம்முடைய உடல்நிலை மாறி இருக்கின்றது. முன்னாடி யாரையாவது பார்த்த உடனே நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்போம். இப்போ ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களா, வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களா என்று கேட்டுக்கொண்டிருக்கணும். நம்முடைய உரையாடல்கள் மாறி இருக்கின்றது. இவ்வாறு நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்ற தன்மை மாறி இருக்கின்றது, நம்முடைய உடல்நிலை மாறி இருக்கின்றது, நம்முடைய உரையாடல் வெளிப்படுத்துகின்ற தன்மை மாறி இருக்கின்றது. ஆனாலும் எது மாறினாலும் மாறலனாலும் நம்முடைய தாய்க்கு நாம் இந்த நாளை சரியாக, எது மாறினாலும் சரி, உலகமே இடிஞ்சு போனாலும் சரி, நம்முடைய தாய்க்கு நாம் விழா எடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த தாய் இன்றைய நாளில் நமக்கு விடுக்கின்ற வாழ்வு செய்தி என்ன, அதுதான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். வாழ்க்கையில் சில கணக்குகள் வித்தியாசமாக இருக்கின்றது. விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற கணக்கு வித்தியாசமாக இருக்கின்றது. அந்த கணக்கு ஒரு 3 கணக்கு பார்ப்போம். ஒன்று, எங்கே 2 3 எனது பெயரால் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கின்றேன் என்ற மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 19 20ஆம் வசனம் கணக்கு. இதில் ஒரு 1000 பேர் இருக்கின்றோம் என்றால் கடவுள் சொல்லுகின்றார் 1001. எங்கே 2 3 எனது பெயரால் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கின்றேன். 1001. இது ஒரு கணக்கு. தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், இனி அவர்கள் 2 அல்ல, ஒரே உடல். 1 கூட்டல் 1 2 தானே இருக்கணும். 1 கூட்டல் 1 1. திருமண உறவில் அங்கு வேறு ஒரு கணக்கு. இன்னொன்று சொல்லுகின்றேன், தந்தை கடவுளா? ஆம் கடவுள். மகன் கடவுளா? ஆம் கடவுள். தூயாவி கடவுளா? ஆம் கடவுள். இந்த மூவரும் ஒரே கடவுள். 1 கூட்டல் 1 கூட்டல் 1 3 தானே இருக்கணும். இங்கு ஒரே கடவுள். இது ஒரு திருவை நமக்கு சுட்டி காட்டுகின்ற இன்னொரு கணக்கு. இன்னொரு கணக்கு சொல்லுகின்றேன், இன்னும் வித்தியாசமாக இருக்கும். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 20 வசனத்தில் வாசிக்கின்றோம், காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? அதற்கு இணையாக லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள். கணக்கு சரியா தப்பா? 1 காசுக்கு 2 சிட்டுக்குருவி. அப்போ 2 காசுக்கு எத்தனை சிட்டுக்குருவி இருக்கணும்? எத்தனை சிட்டுக்குருவிமா? 4 தானே இருக்கணும். லூக்கா நற்செய்தியாளர் சொல்லுகின்றார், காசுக்கு 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள். இது எப்படி புரிந்து கொள்வது? இது ஒரு வித்தியாசமான கணக்கு. இங்கே இருக்கின்ற தாய்க்குலங்கள் காய்கறி வாங்க போகிறீங்க, எல்லா காய்கறியும் வாங்கி முடிச்ச அப்புறம் கடைக்காரர்கிட்ட அருமையாக சந்தோஷமாக ஒன்று கேட்போம், கொஞ்சம் கருவேப்பிலை தாங்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி தாங்கலாம் அப்படின்ட்டு, மல்லித்தலை தாங்கலாம் அப்படின்ட்டு. அவர் சும்மா கொடுப்பார். எதுக்கு? இவ்வளோ காய்கறி வாங்கியிருக்கிறாங்க, நமக்கு இது கொஞ்சம் கொசுறு, கொஞ்சம் இனம். இவ்வாறு தான் 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? அந்த 5வது சிட்டுக்குருவிக்கு மதிப்பு இல்லை. அப்படிப்பட்ட சிட்டுக்குருவியையும் கடவுள் பாதுகாக்கின்றார் என்றால், இந்த கடவுளின் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் கடவுள் பாதுகாப்பாரா இல்லையா என்பதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு நம்பிக்கை செய்தியாக இருக்கின்றது. இந்த நம்பிக்கை செய்தியோடு இன்றைய நாளில் நாம் இந்த தாயை விண்ணகத்தின் வாயிலாக நாம் பாராட்டி கொண்டிருக்கின்றோம். இந்த தாயை போற்றி பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். தொடக்க நூல் 28 10 முதல் 16 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கின்றோம். யாக்கோபு ஒரு கனவு காணுகின்றார். யாக்கோபு ஒரு கனவு காணுகின்றார். இந்த கனவிலே ஆண்டவருடைய தூதர் விண்ணகத்திற்கு ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கின்றார். அவர் தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து அந்த இடத்திற்கு அவர் பெத்தேல் என்று பெயரிடுகின்றார். அதற்கு பெயர், இது இறைவனின் வாயில், விண்ணகத்தின் வாயில், இறைவனின் இல்லம், விண்ணகத்தின் வாயில் என்று பெயரிடுகின்றார். ஒருவேளை நான் இந்த மண்ணகத்தில் வாழ்ந்தாலும் என்னுடைய செயல்கள் விண்ணகம் நோக்கியதாக இருந்தால் நான் ஒரு நாள் விண்ணகத்தை சென்றடைவேன். விண்ணகத்தின் வாயிலாக என்னுடைய வாழ்க்கை அமைய முடியும்.
யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது தங்களுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு உகந்த முறையில் அமைத்துக் கொள்ளுகின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இந்த உலகத்தில் உள்ள அநீதி, அக்கிரமங்கள், பாவம் இவற்றோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் விண்ணுலகில் இருக்கின்ற கடவுளுக்கு ஒப்பாவர். இவ்வாறு அன்னை மரியாள் தான் வாழ்ந்த இடத்தில், தான் சென்ற இல்லங்களில் அவருடைய வாழ்க்கை கடவுளுக்கு உகந்ததாக இருந்தது. எனவே அவர் விண்ணகத்தின் வாயிலை திறக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவராக இருக்கின்றார். விவிலியத்திலிருந்து 6 உதாரணங்கள். அன்னை மரியாள் சென்ற வீடுகள். அன்னை மரியா எந்தெந்த வீடுகளெல்லாம் வாழ்ந்தார்கள்? யாராவது சொல்லுங்களாம். அன்னை மரியாள் வாழ்ந்த வீடுகள், சென்ற வீடுகள், தங்கிய வீடுகள். எலிசபெத் அம்மாளை சந்தித்த வீடு. அடுத்து எங்களுக்கு 1, 2, 3, 4 எங்களுக்கு 1ஆம் கிளாஸ்ல அப்படிதான் சொல்லியிருந்தேன். 1, 2, 3 நான் சொல்லுகிறேன் வரிசையாக. அன்னை மரியாள் பிறந்த வீடு. 2வது அன்னை மரியாள் புகுந்த வீடு. 3வது அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த வீடு, எலிசபெத் அம்மாளுடைய வீடு. 4வது கானாவூர் திருமண வீடு. 5வது சொல்லுங்க பாப்பா. 5வது யோவானுடைய வீடு. சிலுவை அடியில் நின்று தன்னுடைய அன்பு தாயை நோக்கி, அம்மா இவரே உன் மகன் என்று சொன்ன உடனே யோவான் அவரை தன்னுடைய வீட்டில் ஏற்று ஆதரவளித்து வைத்தார். 5வது வீடு. அடுத்த வீடு திருத்தூதர்களோடு மேல் மாடியில். திருத்தூதர் பணி 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் திருத்தூதர்களோடு மேல் மாடியில் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த வீடு. இந்த 6 வீடுகளிலும் எவ்வாறு அன்னை மரியாளுடைய பிரசன்னம் விண்ணகத்தினுடைய வாயிலை திறப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது என்பதை நாம் தொடர்ந்து சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களில் பல குடும்பங்களில் நீ இந்த வீட்டுக்கு வந்தா இந்த வீடு விளங்காம போயிட்டு சொல்லுங்கடோமா இல்லையா? பல நேரங்கள் மருமக்களை பார்த்து மாமியார் அழகா சொல்லிடுறாங்க, இது வந்துச்சு தரித்திரம், வீடு விளங்காம போச்சு. இதே மாதிரி விவிலியத்தில் ஒரு மனிதர் இருக்கின்றார். 1 குறிப்பேடு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். யாபேசு என்று ஒரு மனிதர் இருக்கின்றார். இந்த யாபேஸ் என்ற பெயரினுடைய பொருள் தரித்திரத்தின் மகன், வேதனையின் மகன். இவன் பிறந்தது எங்க குடும்பத்துல தரித்திரம், இதோட எங்க குடும்பம் விளங்காம போச்சு அப்படிதான். ஆனால் இந்த யாபேசு கடவுளும் ஒரு மன்றாட்டை வைக்கின்றார். 3 மன்றாட்டுகளை வைக்கின்றார். யாபேசை பற்றி விவிலியத்தில் ஒரே ஒரு வசனம் தான் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த ஒரு வசனமும் மிக மிக ஆழமான வார்த்தை வரிகளை உள்ளடக்கியது. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அவர் கடவுளை நோக்கி ஒரு மன்றாட்டை வைக்கின்றார். யாபேசு என்றால் தரித்திரத்தின் மகன், வேதனையின் மகன். கடவுளை நோக்கி ஒரு மன்றாட்டு வைக்கின்றார். ஆண்டவரே என்னுடைய எல்லையை பெரிதாக்கும், ஆண்டவரே உம் கை என்னோடு இருப்பதாக, ஆண்டவரே தீங்கு என்னை துன்புறுத்தாது பாதுகாத்தருளும். அடுத்த வசனம் சொல்லுகின்றது, ஆண்டவரும் அவருக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரும் அவருக்கு செவிசாய்த்தார். அவருடைய பெற்றோர் அவருக்கு வைத்த பெயர், இவன் பிறந்தது தரித்திரம், வேதனை என்று வைக்கின்றார்கள். ஆனால் அவன் கடவுளிடம் மன்றாடுகிறான், ஆண்டவரே என்னுடைய எல்லையை பெரிதாக்கும், ஆண்டவரை உன் கை என்னோடு இருப்பதாக, ஆண்டவரை தீங்கு என்னை துன்புறுத்தாது பாதுகாத்தருளும் என்று மன்றாடுகின்றார். ஆண்டவர் அவருக்கு செவிசாய்த்தார் என்றால் ஆண்டவர் இனிமேலும் அவரை தரித்திரத்தின் மகனாக வைத்திருக்கவில்லை. ஆண்டவர் இனிமேலும் அவரை வேதனையின் மகனாக அவர் வாழ விடவில்லை என்பதே அது குறித்து காட்டுகின்றது. இன்று நாம் பிறந்திருக்கின்ற, இல்லையென்றால் நாம் வாழுகின்ற, நாம் புகுந்திருக்கின்ற குடும்பங்கள் உண்மையில் கடவுளுடைய பிரசனம் இருக்கின்ற குடும்பமாக இருக்கின்றதா? அன்னை மரியாளுடைய வாழ்வை ஒட்டி நாம் தொடர்ந்து சிந்திப்போம். அன்னை மரியாள் பிறந்த வீடு எப்படிப்பட்ட வீடு? 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் எசாயா இறைவாக்கினர், எசாயா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், இதோ கன்னி கருவுற்றோர் ஆண்மகவை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என பெயரிடுவார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்ற 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் எசாயா தீர்க்கதரிசியினுடைய வாக்கு தத்தம் நிறைவேறியோடு இடம் அன்னை மரியாள் பிறந்த வீடு. கபிரியல் வானதுதர் மங்கள வார்த்தை தெரிவித்த ஒரு வீடு. எனக்கு ஒரு சந்தேகம். கபிரியல் வானதுதர் 2 பேருக்கு மங்கள வார்த்தை சொல்லுகின்றார். ஒன்று அன்னை மரியாள், இன்னொன்று சக்கரியா. 2 பேரும் சொன்ன உடனே அப்படியே ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை, 2 பேரும் கேள்வி கேட்கின்றார்கள். சக்கரியாவும் கேள்வி கேட்கின்றார். இது எப்படி நிகழும்? நான் வயது முதிர்ந்தவனாயிற்றே, என்னுடைய மனைவியும் வயது முதிர்ந்தவளாயிற்றே. அன்னை மரியாளும் கேள்வி கேட்கின்றார்கள். இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே. இப்ப எனக்கு கேள்வி, அன்னை மரியாள் கேள்வி கேட்கின்றார்கள். அவர்களுக்கு இயேசுவை தாங்குகின்ற கடவுளின் தாயாகின்ற பேர் வழங்கப்படுகின்றது. சக்கரியாவும் கேள்வி கேட்கின்றார். அவருக்கு வாய்ப்பூட்டு. இது ஆண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி போல தோன்றுகின்றது.
என்னடா நீ கேள்வி கேட்குறியா அப்படின்ட்டு ஆணுக்கு மட்டும் வாயை பூட்டி விட்டாங்க. அன்னை மரியாளுக்கு கடவுளையே தாயாகின்ற பேர். இதற்கு அருமையான வரலாற்று பின்னணி இருக்கின்றது. சக்கரியா கடவுளின் குருவானவர். அவருக்கு பழைய ஏற்பாட்டில் நடந்த எல்லாமே தெரியும். அபிரகாமுக்கு ஈசாக்கு சாராவிடம் பிறந்த போது அபிரகாமுக்கு வயது 100. வயது முதிர்ந்தவர் குழந்தை பெறுவது, பிள்ளையை பெற்றெடுப்பது வரலாற்றிலே நடந்திருக்கின்றது. சாமுவேலுடைய தாய் அன்னா அவரை பெற்றெடுத்த போது அவர் வயது முதிர்ந்தவராக இருந்தார், மலடியாக இருந்தார். கடவுள் வயது முதிர்ந்த நிலையில் அவருக்கு சாமுவேலை தருகின்றார். இவ்வாறு வயது முதிர்ந்தவர்கள் குழந்தை பெற்றது வரலாற்றிலே நடந்திருக்கின்றது. ஆனால் ஒரு கன்னி கருவுற்று குழந்தையை பெற்றெடுப்பது என்பது வரலாற்றில் இதுவரை நடந்ததும் இல்லை, இனிமேல் நடக்க போவதும் இல்லை. எனவே அன்னை மரியாளுடைய கேள்வி சரி. சக்கரியா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிள்ளையை கேட்பாங்களா? கொடக்கிறதுக்காக கேள்வி கேட்பாங்களா? கொடக்கிறதுக்காக கேள்வி கேட்க ஆண்டவரை சுவாதிக்கிறியா? வாய்ப்பூட்டு. அப்போ அன்னை மரியாள் பிறந்த வீடு 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகின்ற ஒரு வீடு. கபிரியல் வானதூதர் மூலமாக மங்கள வார்த்தை சொல்லப்பட்ட வீடு. கபிரியல் வானதூதர் மங்கள வார்த்தை திருநாள் இன்னைக்கு. மங்கள வார்த்தை திருநாள் ஒரு தரம். மங்கள வார்த்தை திருநாள் மார்ச் 25. இயேசு பிறந்த நாள் டிசம்பர் 25. 2 கடையில் எத்தனை மாசம்? 9 மாசம். 9 மாசம்னா ஆம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளை டான்ட்டு 9 மாசத்துல பிறந்துருவாங்க. 10வது மாசம்னா பெண்கள், பெண் பிள்ளை அப்படின்ட்டு. அப்போ சரியா இருக்கு. அப்போ மங்கள வார்த்தை அறிவிக்கப்பட்ட அந்த வீடு அன்னை மரியாள் பிறந்த வீடு. 2வது அன்னை மரியாள் புகுந்த வீடு. இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் பாருங்கள், எல்லாரும் இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். அன்னை மரியாள், இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படி எனக்கு நிகழட்டும். ஆண்டவருடைய வார்த்தையை செயல்படுத்துவதில் ஆர்வமாக இருக்கின்ற ஒரு குடும்பம். இயேசு சொல்லுகின்றார், இறைவனுடைய வார்த்தையை ஏற்று நிறைவேற்றுவதே என்னுடைய உணவு. தூய சூசேப்பர் வளனா திருக்குடும்பத்தினுடைய தலைவர். அவரும் கனவிற்கு முன் ஒரு மனநிலையில் இருக்கின்றார், கனவிற்கு பின் ஆண்டவருடைய வார்த்தையின்படி தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுகின்றார். இறை திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு பணியை அவர் செய்கின்றார். இவ்வாறு அன்னை மரியாள் புகுந்த வீடு இறை திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு வீடாக இருக்கின்றது. தூய சூசேப்பர் நீதிமான். அவர் மறைவாக அன்னை மரியாளை விலக்கிவிட வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆனால் கடவுளுடைய திட்டம் வேறு விதமாக இருக்கின்றது. அவர் கடவுளுடைய திட்டத்திற்கு செவி சாய்க்கின்றார். இது 2வது வீடு. 3வது எலிசபெத் அம்மாளுடைய வீடு. ஒரு வீட்டில் ஒரு குழந்தையை கருத்தரித்திருக்கிறார் என்றால் அந்த வீட்டில் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அந்த வீட்டில் உள்ள ஆணுக்கு நான் அப்பாவாக போறேன், மீசை திருக்கி விடுவார். அந்த வீட்டில் தாத்தா பாட்டி, நாங்கள்லாம் தாத்தா பாட்டி ஆக போறோம் என்ற ஒரு பெருமை. ஆனால் அப்படி எந்தவித கொண்டாட்டமும் இல்லை, எந்த ஒரு மகிழ்ச்சியும் இல்லை. அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 5 மாதமளவும் அவர் பிறர் கண்ணில் படாதிருந்தார். எலிசபெத் அம்மாள் அவமானம். ஐயோ, இந்த வயது முதிர்ந்த நிலையில் நான் ஒரு குழந்தையை கருத்தாங்கி இருக்கிறேனே, இந்த சமுதாயம் என்ன பேசும் என்ற ஒரு அவமானம். கூனி குறுகி அவர் 5 மாதமளவும் அவர் பிறர் கண்ணில் படாதிருந்தார். அன்னை மரியாளுக்கு கபிரியல் வானதூதர் மங்கள வார்த்தை சொன்னபோது அவருக்கு இது 6ஆம் மாதம். அவர் வீட்டை விட்டு வெளியே வருகின்றார். அன்னை மரியாள் விரைந்தோடி அவரை சந்திக்க செல்லுகின்றார். பாருங்கள், ஒரு அவமானத்தின் வீடு, துன்பத்தின் வீடு, இருளின் வீடு. இங்கு அன்னை மரியாளுடைய பிரசன்னம் அங்கு மகிழ்ச்சிக்கான வாசலை திறக்கின்றது. அதுதான் விண்ணகம். எந்த இல்லத்திலே இதுவரை அவமானம், துன்பம், துயரமாக இருந்து கொண்டிருந்ததோ அன்னை மரியாள் செல்லுகின்றார். அந்த இல்லத்தில் விண்ணகத்தின் வாயில் மகிழ்ச்சியானது பிறக்கின்றது. தூயாவியனுடைய பிரசனம் அங்கு நிழலாடுகின்றது. அதான் எலிசபெத் அம்மாள் அழகாக சொல்லுவார், உன் வாழ்த்துரை என்னுடைய காதில் விழுந்ததும் என் வயிற்றுள்ள குழந்தை அக்களிப்பால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். இவ்வாறு ஒரு துயரத்தின் வீடு, அவமானத்தின் வீடு மகிழ்ச்சியின் வீடாக அன்னை மரியாளுடைய பிரசன்னத்தால் மாறி போகின்றது. அடுத்து 4வது வீடு கானாவூர் வீடு. யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம். கானாவூர் திருமணத்திற்கு இயேசுவும் அவருடைய சீடர்களும் அழைப்பு பெற்றிருந்தார்கள். அன்னை மரியாள் அங்கு இருந்தார். அவர் அழைக்க பெற்றாரா அதெல்லாம் சொல்லப்படல. அன்னை மரியாள் அங்கு இருந்தார். இந்த வீடு எப்படிப்பட்ட வீடு? குறைவின் வீடு. அங்கு திராட்சரசம் தீர்ந்து போய் விடுகின்றது. அந்த குடும்பம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தத்தளிக்க போகின்றது.
அவர்களுடைய அவமானத்தால் தத்தளிக்கப் போகின்றது. அந்த இல்லத்தில் அன்னை மரியாள் இருக்கின்றார். குறைவின் வீடை அவருடைய பிரசன்னம் நிறைவாக மாற்றுகின்றது, மகிழ்ச்சியாக மாற்றுகின்றது. ரசம் என்பது விவிலிய பின்னணியில் மகிழ்ச்சியின் அடையாளம். எந்த குடும்பம் குறைவினால் கூனி குறுகி போக நிற்கின்றார்களோ அந்த குடும்பத்தில் அன்னை மரியாள் ஏற்கனவே இருந்தார். அதை நிறைவாக்க, அவர்களை மகிழ்ச்சிக்குட்படுத்த அவர் ஏற்கனவே இருக்கின்றார். நான்காவது வீடு, குறைவின் வீடு நிறைவாக மாறிப்போகின்றது. ஐந்தாவது வீடு, அன்பு சீடரது வீடு. சிலுவை அடியில் இயேசுவும் இயேசுனுடைய அன்பு சீடரும் அவருடைய தாயும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இயேசு சொல்லுகின்றார், தாயை பார்த்து, அம்மா, இவரே உம் மகன். தன்னுடைய தாயிடம், தன்னுடைய அன்பு சீடரிடம் சொல்லுகின்றார், இவரே உம் தாய். அன்று முதல் அவர் தன்னுடைய வீட்டில் ஏற்று ஆதரவளித்து வந்தார். இந்த அன்பு சீடர் அவர் இயேசுனுடைய மார்பு பக்கமாக சாய்ந்திருந்தார். அவருடைய இடப்பக்கம் இதயபூர்வமாக இயேசுவை நேசித்தவர். அதனால தான் கல்யாணத்தன்னைக்கு நிறைய ஃபாதர்ஸ் பார்த்துருக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சோடனே பொண்ணை அப்படியே கூப்பிட்டு மாப்பிள்ளைக்கு இடது பக்கம் விடுவாங்க. எதுக்கு? இதே எங்கே இருக்குது? இடது பக்கம் இருக்க. இதயபூர்வமாக இந்த மனைவியை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கெல்லாம் போகுதுன்னு தெரில, வலது பக்கமா பின்னாடியா எங்கேயோ இருக்கு. அப்போ இதயபூர்வமாக இருந்தவர் இயேசுனுடைய அன்பு சீடர். அந்த வீடு எப்படிப்பட்ட வீடாக இருந்தது? அதிகாரத்தின் வீடாக இருந்தது. மார்க் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அன்பு சீடர் எப்படி இருந்தார் பாருங்கள். அவர் தன்னுடைய சகோதரர் யாக்கோபை கூட்டிக் கொண்டு இயேசுவிடம் சென்று, ஆண்டவரே, நீர் அரசுரிமையோடு வருகின்ற போது ஒருவர் வலப்பக்கமும் இன்னொருவர் இடப்பக்கமும் அமர வேண்டும். முதல் கோரிக்கை, அதிகாரம் வேண்டும். அன்பு சீடர் அதிகாரத்தை விரும்புகின்றார். இரண்டாவது, லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். இயேசு சமாரியர்கள் இருக்கின்ற பகுதி வழியாக சென்று கொண்டு இருக்கின்றார். சமாரியர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே அன்பு சீடர் சொல்லுகின்றார், ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், இப்போ வானத்திலிருந்து தீ வந்து அவர்களை அழிக்கட்டும். ஆண்டவரே, எனக்கு பிடிக்காதவெல்லாம் விளங்கக்கூடாது. அதுதான் என் பக்கத்து வீட்டுக்காரன் என் கூட பேச மாட்டேக்காம நல்லாவே இருக்கக்கூடாது. அதே மாதிரி யோவான் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகாரத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார். அன்னை மரியாள் அந்த வீட்டில் தங்குகின்றார். அதற்கு பின்னால் அவருடைய வாழ்க்கை மாறுகின்றது. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று மகதலா மரியா அறிவிக்கின்றார். 2 பேர் வேகமாக ஓடுகின்றார்கள். ஒன்று யோவான், இன்னொன்று பேதுரு. 2 பேரும் வேகமாக ஓடுகின்றார்கள். யோவான் இளைஞர், வேகமாக ஓடி சென்று கல்லறையை அடைந்து விடுகின்றார். கல்லறைக்கு உள்ள போகல, அவர் காத்திருக்கின்றார். யாருக்காக? திருச்சபையினுடைய தலைமைக்காக அவர் காத்திருக்கின்றார். அதிகாரம் யாற்றிற்கு? பேதுருவிடம் இருக்கின்றது. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என்னுடைய திருச்சபையை கட்டுவேன் என்று இயேசு வாக்குறுதி கொடுத்த, இயேசு கட்டிய அந்த திருச்சபையினுடைய அதிகாரமாக பேதுரு நின்று கொண்டிருக்கின்றார். அவர் உள்ள போகட்டும். பாருங்கள், அன்னை மரியாளுடைய உடனிருப்பு, அவருடைய பிரசன்னம் அதிகாரத்தின் வீடை அன்பின் வீடாக மாற்றுகின்றது. இறுதியாக அன்னை மரியாள் மேல் மாடியில் இயேசு ராவுணவை ஏற்படுத்திய அதே அறையில் சீடர்கள் அனைவரோடும் சில பெண்களோடும் அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். திருத்துதர் பணி 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்கள் தாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த அறையை மூடி வைத்திருந்தார்கள். எதற்கு? யூதர்கள் ஒருவேளை எங்களை கொன்றுவிடக்கூடும், இயேசுக்கு நடந்த அதே மரண தண்டனை எங்களுக்கும் கிடைக்கும் என்று அவர்கள் யூதர்களுக்கு அஞ்சி தாங்கள் இருந்த வீட்டின் கதவுகளை பூட்டி வைத்திருக்கின்றார்கள். அச்சத்தின் வீடு, பயத்தின் வீடு. அந்த இல்லத்திலே அன்னை மரியாள் அவர்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். அங்கு அவர் புதிய திறப்பை உருவாக்குகின்றார். என்ன நடக்கின்றது? திருத்துதர் பணி 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் இயலாது என்று அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக அவர்கள் துணிவோடு செல்கின்றார்கள். அச்சத்தோடு இருந்த சீடர்கள் துணிவோடு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க அவர்கள் செல்கின்றார்கள். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வருவோம். நம்ம வீடு எவ்வாறு இருக்கின்றது? ஒருவேளை அவமானத்தின் வீடாக இருக்கலாம், இல்லை என்றால் அச்சத்தின் வீடாக இருக்கலாம், இல்லை என்றால் இருளின் வீடாக இருக்கலாம். என் வீட்டில் வேற யாரும் வந்து பார்த்து என் வீட்டில் உள்ள இந்த நிலையை அவர்கள் கேட்ட அவ்வளோதான். அதனால் யாருக்கும் தெரியாமல் எலிசபெத்தம்மாள் மாதிரி அப்படி அமைதியாக கூனி குறுகி நிற்கின்ற ஒரு இல்லமாக இருக்கலாம். அன்னை மரியாளுடைய பிரசன்னம் அங்கு இருளிலிருந்து ஒளியை கொண்டு வரும். அன்னை மரியாளுடைய பிரசன்னம் அவமானத்திலிருந்து மகிழ்ச்சியை கொண்டு வரும். அன்னை மரியாளுடைய பிரசன்னம் குறைவிலிருந்து நிறைவை கொண்டு வரும். அன்னை மரியாள் வருகின்ற இல்லங்கள், அன்னை மரியாள் சந்திக்கின்ற
நபர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் விண்ணகத்திற்கான ஒரு திறப்பு ஏற்படுகின்றது, மகிழ்ச்சிக்கான ஒரு ஊற்றுக்கண் ஏற்படுகின்றது. அத்தகைய மகிழ்ச்சியை, அத்தகைய விண்ணகத்தின் வாயிலை நம்முடைய ஊரிலும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் கண்டுகொள்ள தொடர்ந்து ஆராதனையில் மன்றாடுவோம். ஆமென்.